மிஸ் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்களோ அதே தாங்க எல்லார் ஃபேமிலிலையும் அதே தான் இருக்கும். இது தனியாக நாங்கள் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் சிஸ்டர் அண்ட் வி மிஸ் ஹர் ஸோ மச். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அவரோட பர்த்டே அண்ட் இன்றைக்கி வந்து அவருடைய திதியும் இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் வந்து பெரியப்பா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அவருடைய சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பௌத்தா வந்து இன்னொரு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ், பெரியப்பா அது மட்டும் இல்லாமல் வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் சாங்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது பெரியப்பா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெரியப்பாவும் ஸ்டேஜில் இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எவர் நடந்திருக்கு அது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மியூசிக் எவ்வளோ பியாண்ட் எவ்ரிபடி அப்படிங்கிறது இதில் தெரியுது. கார்த்திக் ராஜா மேடையில் பேசும்போது ரொம்ப ஆமாம், ரொம்ப எமோஷ்னல் ஆக மாட்டான். ரொம்ப கார்த்திக் வந்து ரொம்ப உள்ளே வச்சு பார்த்தாலும் இப்போ ரொம்ப வெளியிலே காட்ட மாட்டான். இன்றைக்கி இந்த சாங்ஸு அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து அது அப்படி பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் ஈவெண்ட். நீங்கள் விஜய் படம் கடைசியாக எடுத்திருந்தப்போ அதில் அவங்க பாட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுதான் கடைசி பாடல் இல்லை, அதுதான் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் போன ஜனவரி 1 வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஃபேமிலியாக ஒன்றா இருந்தபோது அப்போ வந்து நான் பௌத்தாட்ட சொன்னேன், ஒரு சாங் இருக்குது, நீ வந்து பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடம்பு சரியாயிட்டு சீக்கிரம் வந்து பாடு அப்படி சொன்னால் ஓகே சொல்லிட்டு போனேன். ஆனால் அதில் உடனே இன்னும் 1 மந்தில் அவள் தவறிட்டா. ஸோ அவளுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏல வந்து பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து இப்போ ரஹ்மான் சார் வந்து ஷாகுல் அமீத் அவங்கெல்லாம் அவங்க வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ரொம்ப அந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார் அவங்க டீம் கிட்ட பேசி தான் வந்து அந்த பௌத்தாவுடைய ஏஐ வாய்ஸில் வந்து அந்த ஒரு சாங் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரல. ரொம்ப உங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கிறனால அவரால் இதை திருப்பி நினைக்க முடியல. இல்லை, பௌத்தாவோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து க்ளோசஸ்ட். இவனை மியூசிக் டைரக்டராக வந்து பயங்கரமாக வந்து ஊக்குவிச்சதே வந்து பௌத்தா தான். இவனுக்கு வந்து குருவே பௌத்தா தான் சொல்லுவான் எப்போவுமே. ஸோ அவ்வளோ க்ளோஸ் அவங்க 2 பேரும். ஸோ ஐம் ஷுர் இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவனும் ஊரில் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை அவன். பட் அவனோட நினைவுகள்லாம் இங்கே தான் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. கடைசியாக உங்களுடைய எல்லா படங்களையுமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ரீசெண்டாக உங்களுடைய நீங்கள் யுவன் சார் பவதாரி ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுற ரகலை ஒன்று இந்த ஐடியா இருக்குது. அது மாநாடில் ஒரு சாங் இருக்குது, மேர் செய்யலான்னு சொல்லி. அதில் ஒரு போர்ஷன் வந்து பௌத்தா பாடியிருப்பா. அந்த ரெக்கார்டிங் போது சும்மா யூஸ்வலாக கலாய்க்கிறது தான். சும்மா கலாய்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு தருணம் அது. அவளை எப்போவுமே கலாய்ப்போம். இப்போ இல்லை. 15 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தெரியல, அது கரெக்டாக 15 இயர்ஸ்க்குள்ளேயா 15 இயர்ஸ் மேலேயா அப்படிங்கிறது தெரியல. அவங்க பேசும்போது அவங்களும் ரொம்ப இமோஷனலாக தான் இருந்தாங்க. அதனால் அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸும் சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் 15 இயர்ஸ் மேலே இருக்கிற கிட்ஸாக இருக்கலாம்னு டவுட். பட் ஆனால் வந்து பௌத்தாவும் ஷாலினி அவங்கெல்லாம் வந்து தே ஆல்ரெடி ஹேவ் ஒரு வெஸ்டர்ன் பேண்ட் ஒன்று எப்போவுமே பண்ணுவாங்க. அந்த பௌத்தாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் ரொம்ப வருஷமாகவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவளுக்கு மியூசிக் பண்ணணும், நிறையா சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் கம்போசிஷன்ஸில் பண்ணணும். சினிமாவை விட ஜாஸ்தி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இப்போ பெரியப்பா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா அது வந்து சினிமா சாங்ஸ் தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் வருமா அப்படிங்கிறது நாங்களும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்ககிட்ட ஏதாவது அவங்களோட ஆசைகள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்க? ராஜா சார் கிட்ட ஷேர் பண்ணுங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நிறைய பேசியிருக்கோம். அது நிறையவே இருக்குது, நிறைய பண்ணியிருக்கோம். அவள் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டா. சாங் பாடணும், இந்த இடத்துல இது எனக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி கொடு, எனக்கு மியூசிக் வீடியோ, இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுவோமே தவிர இந்த கேர்ள்ஸ் பேண்டுங்கிறதே வந்து ஷி ஆல்ரெடி ஹேட். அதனால தான் சொல்கிறேன் நான். இது என்ன மாதிரி பேண்டு பெரியப்பா சொல்கிறாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. வந்து ட்ரிபியூட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபர்தராக நீங்கள் வந்து வேறு மூவியில் ஏதாவது ட்ரிபியூட் இல்லை, அது அந்த மொமெண்ட்டில் தோணுன விஷயம். அது அப்போ தோணுச்சுன்னா பண்ணுவோம். அது ஒரு ட்ரிபியூட்டுங்கிறது ஒரு வாட்டி கரெக்டாக அது அமைஞ்சுது. அது கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அது விஜய் சாரும் சேர்ந்து பாடுறது தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு அவரும் சேர்ந்து எங்களுக்காக வந்து பௌத்தாவோட வாய்ஸோடு சேர்ந்து இப்போ விஜய் சார் வாய்ஸ் வந்தது வந்து எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். அது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையுமா அப்படிங்கிறது அதை நாங்களும் எதிர்பார்க்கல. அது அமைஞ்சா அது ஒரு வாட்டி தான். அது கரெக்டாக ஒரு வாட்டி தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.